கொச்சு கொச்சு புஷ்பங்கள் சேனல் வழியாக என்னுடைய நண்பர்களையும் கொச்சு பிள்ளைகளையும் நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். அதாவது தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவனோ தாழ்த்தப்படுவான். அப்படி தானே? சரி, வழி அருகில் 2 மரங்கள் நின்றது. பிள்ளைகளை சத்தையோடு கேட்கலாம். அந்த வழி அருகில் அழகாக மரங்கள் விரிந்து கிளைகளெல்லாம் அடித்து அப்படியே காணப்பட்டது. ஆனால் அந்த மரம் வழி அருகில் ஒரு மரம் ரொம்ப கிளைகள் கம்மியாக காணப்பட்டது. இன்னொரு மரம் நிறைய கிளைகள், அப்பப்போ பூக்களும் காய்களும் கனிகளும் கொடுக்கும். அப்போது பூக்கிற சமயத்தில் நல்ல மணமாக இருக்கும். பூ மாறினதும் காய், அப்புறம் கனி, பழங்கள் பழுத்து என்ன செய்யும், அப்படியே நிற்கும். பல திசையிலிருந்து என்ன செய்யும், பறவைகள் எல்லாம் சாப்பிடும். அது மாத்திரமல்ல, வழி அருகே நிற்கிறதுனால நிறைய மனிதரெல்லாம் அப்படியே நடந்து சென்று கொண்டே இருப்பார்கள். அப்போது வெயில் காலம் வந்தால் தணல் கொடுக்கிற மரமாக காணப்படுகிறது. அந்த மரத்துக்கு முன்னாடி அமர்ந்து செல்வார்கள். என்ன செய்வார்கள்? ஆகா, அழகாக இருக்கிறதே மரம், நமக்கு தணல் கிடைக்குது என்று சொல்லி என்ன செய்வார்கள்? கொஞ்சம் ஓய்வு எடுப்பார்கள் அந்த மரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து. இப்படி கொஞ்ச நாள் கழிந்ததும் திடீர்னு அந்த மரத்துக்கு ஒரு பெருமை வந்துச்சு. என்ன வந்துச்சு? பெருமை வந்துச்சு. பெருமை வந்ததும் பக்கத்தில் நின்ன அந்த மரத்தை பார்த்து சொல்லிச்சு, ஏ, உன்னை யாருமே மதிக்கிறது கிடையாது, உன்னை பார்த்த கேவலமாக சொல்லுகிறார்கள். ஆனால் என்ன எவ்வளவோ புகழ்ந்து பேசுகிறார்கள். அது மாத்திரமா? எத்தனை பேர் தணலில் உட்கார்ந்து ஓய்வு எடுக்கிறார்கள். அது மாத்திரமா? பல வண்ண பறவைகள் என்னுடைய பழத்தை சாப்பிட்டு சந்தோஷமாக ஆனந்த பாடல்களெல்லாம் பாடிவிட்டு செல்லுகிறது. இப்படி தன்னை புகழ்த்தி கொண்டு இருந்தது. மற்ற பக்கத்தில் இருந்த அந்த மரம் அமைதியாக உட்கார்ந்து எதுவுமே பேசவில்லை. பாருங்கள், இப்படித்தான் மாணவர்களும் சில பதவிகள் வந்தாலும் போதும் என்ன செய்வார்கள்? தன்னை புகழ்த்தி கொண்டு பெருமை பாராட்டி கொண்டு தன்னைத்தானே பெருமை பாராட்டுவார்கள். அது மாத்திரமல்ல, மற்றவர்களை கேலி செய்வார்கள், கிண்டல் பேசுவார்கள், தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் பேசி அவமானப்படுத்துவார்கள். பாருங்கள், ஒரு மாணவன் வெற்றி பெற்று தோல்வி அடைந்தால் போதும், அவன் நல்ல மார்க்கோடு வெற்றி பெற்றான், அவன் தோல்வி அடைந்த மாணவனை பார்த்து கேவலமாக பேசுவார்கள். அப்படித்தானே? ஆனால் இந்த மனிதன், இந்த மரமும் அப்படிதான், எல்லாருமே கேவலமாக பேசி கொண்டிருந்தது. திடீர்னு பெரிய காற்று, மழை அடிக்க ஆரம்பித்தது. என்ன செய்தது? மழையும் காற்றும் அடித்து அந்த மரத்து மேலே மோத ஆரம்பித்தது. மோதினதும் அது என்ன செய்தது? அப்படியே கிளைகளெல்லாம் அப்படியே ஒடிய ஆரம்பித்தது.
அது மொட்டையாக மாறியது. அப்பந்தான் பக்கத்தில் இருந்த மரம் பார்த்து சிரித்தது. யோ மரமே, யோ உன்னை பார்த்தியா, என்னை பார்த்து நீ கேவலமாக பேசின, இன்று உன்னுடைய நிலைமையை பார்த்தியா என்று சொல்லி அந்த மரம் சொன்னதும் அது பேசாமல் நின்றது. ஐயோ, நான் இப்படிதான் தேவையில்லாத வார்த்தைகளை சொன்னபடினால எனக்கு வந்த அவமானம் என்று சொல்லி அது புரிந்து கொண்டது. இப்படித்தான் நாம் ஒவ்வொரு பேரும் மற்றவர்களை கேலியோ கிண்டலோ பேசக்கூடாது. எப்போவுமே இறைவனுக்கு முன்பு தாழ்மையாக இருக்க வேண்டும். இறைவன் நமக்கு கொடுத்த ஈவு. இறைவன் நம்மளை பாதுகாக்கவில்லை என்றால் நாம் மரித்து போவோம். ஜீவன், பலன், சுகம் எல்லாமே தருகிறது இறைவன். இறைவனுக்கு தான் நன்றியோடு இருக்க வேண்டும். யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. பரியாசக்காரர் பக்கத்தில் நிற்கவும் கூடாதான். பாருங்கள், ஆனால் இந்த மரம் தன்னை புகழ்த்தி கொண்டது. இந்த நாமும் தாமே புகழ்த்தி கொண்டால் நாம் தாழ்த்தப்படுவோம். நம்மை தாழ்த்துவோமானால் இறைவன் நம்மளை மேலே மேலே ஆசீர்வதிப்பார். நல்ல சுகம், பலம், ஆரோக்கியத்தை தருவார். வேலைகள் செய்வதற்கு வெற்றிகள் கிடைக்கும், நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கும். புரிந்ததா பிள்ளைகளை? நாம் ஒவ்வொரு பேரும் இறைவனோடு நன்றியோடு இருக்க வேண்டும். மற்ற மாணவனை பார்த்து கிண்டல் பேசக்கூடாது, கேலி பேசக்கூடாது. நாம் ஒவ்வொரு பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இறைவனோடு அண்டி இருக்கும்போது நமக்கு மேலும் மேலும் பள்ளிக்கூடத்தில் நல்ல நல்ல மார்க்கு, நல்ல நல்ல நண்பர்கள் கிடைக்கும். மற்ற நண்பர்களை கேலி பண்ணாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனோடு அண்டி இருக்க வேண்டும். அந்த மரம் பாருங்கள், மற்ற பரியாசம் பண்ணதுனால அது ஒடிந்து போனது. மறுபடி அது புரிந்து இறைவனோடு அது இருந்தபடினால மறுபடி அது என்ன செய்யுது? தன்னைத்தானே உணர்ந்தபடினால மறுபடியும் கிளைகள் விட ஆரம்பித்தது. மற்ற மரமும் நல்ல அமைதியாக இருந்தபடினால அந்த மரமும் அதனொப்பம் வளர்ந்து மற்றவர்களுக்கும் தணல் கொடுக்கிற மாதிரி பக்கத்தில் நின்ன மரமும் என்ன செய்கிறது? அமைத்தார் இறைவன். பாருங்கள், ரெண்டு மரமும் ஒருபோல வருகிறவர்களுக்கெல்லாம் தணல் கொடுத்தது. அது மாத்திரமல்ல, வருகிறவர்களுக்கெல்லாம் உட்கார்ந்திருந்தால் நல்ல வாசனையான பூக்கள் பூக்கும்போது நல்ல மனம் வாசனை இருந்தது. அது ஒப்பம் என்ன, பறவைகளுக்கெல்லாம் கனி பழங்களும் கொடுத்தது. பாருங்கள், ஆனந்தமாக சந்தோஷமாக அந்த இடத்துல அது இருந்தது. அதே போல நாமும் மற்றவர்களுக்கு மனம் வீசிக்கொண்டு இருக்கலாமா?